இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குழந்தை பெற்றுக்கொள்ள வேணாம் அப்படின்னு தன்னோட முடிவுக்கு சில முக்கியமான காரணங்களை சந்தியா அடுக்கியிருக்காங்க. இந்த உலகம் ஒரு பாதுகாப்பற்ற இடமா மாறி இருக்கிறதாகவும் அதுவே இந்த முடிவுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீரியல்ல நல்ல கதாபாத்திரங்களை தேர்வு செஞ்சு நடிச்சிட்டு வர சந்தியா ஒரு பிரபல யூடியூப் பக்கத்திற்கு கொடுத்திருக்க பேட்டியில தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து வெளிப்படையா பேசியிருக்காங்க. சந்தியா தென்னிந்திய தொலைக்காட்சி துறையில தன்னோட அழுத்தமான நடிப்பால ரசிகர்களோட மனசுல இடம் பிடிச்ச ஒரு முன்னணி நடிகை. தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகள்ல பல பிரபலமான தொடர்கள்ல நடிச்சு புகழ் பெற்ற இவங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சில குறிப்பிடத்தக்க சவால்களையும் சமூக சேவைகளையும் மேற்கொண்டுட்டு வராங்க. சந்தியா தன்னோட நடிப்பு வாழ்க்கைய 2006 சன் டிவில ஒளிபரப்பான செல்லமடி நீ எனக்கு அப்படின்ற சீரியல் மூலமா தொடங்கி இருந்தாங்க. இதுவே இவங்களோட முதல் அறிமுகம். அதுக்கப்புறம் ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருந்த வம்சம் அப்படின்ற மெகா தொடர் இவங்களுக்கு ஒரு திருப்பு முனையா அமைஞ்சிருந்தது. இதுல பூமிகா அப்படின்ற பழங்குடியின பெண் கதாபாத்திரத்துல நடிச்சு தன்னோட தனித்துவமான ஹேர் ஸ்டைல், பேச்சு மற்றும் உடல் மொழியால பெரும் ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்கி இருந்தாங்க. அதையடுத்து இந்த தொடர்லயும் இவங்க ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சு ரசிகர்களோட வரவேற்பை பெற்றிருந்தாங்க. அதுக்கப்புறம் மற்றொரு பிரபலமான தொடரான அத்திப்பூக்கள் நடிச்சதன் மூலமா தொடர்ந்து தமிழ் தொலைக்காட்சி உலகில தன்னோட இருப்பை உறுதி செஞ்சிருந்தாங்க. தமிழ் சீரியல்களை தவிர இவங்க தெலுங்கு தொலைக்காட்சி துறைகள்லயும் கால் பதிச்சிருந்தாங்க. தற்பொழுது மேக சந்தோஷம் அப்படின்ற தெலுங்கு தொடர்ல நடிச்சிட்டு வராங்க. தொலைக்காட்சி மட்டும் இல்லாம பேய்கள் ஜாக்கிரதை போன்ற ஒரு சில திரைப்படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க. சந்தியா தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில சில துயரமான தருணங்களை எதிர்கொண்டிருக்காங்க. 2006 செல்லமடி நீ எனக்கு தொடரோட படப்பிடிப்பின் பொழுது ஒரு யானை தாக்குதலுக்கு உள்ளாகி பலத்த காயமடைஞ்சிருக்காங்க. இந்த விபத்துல இவங்களுக்கு 7 இடங்கள்ல எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமணம் செஞ்சு 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் விவாகரத்து பெற்றிருக்காங்க. இந்த நிலையில இது குறித்து அவங்க பிரபல யூடியூப் பக்கத்திற்கு கொடுத்திருக்க பேட்டியில தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து வெளிப்படையா பேசியிருக்காங்க. சந்தியா குழந்தை பெரு குறித்து தன்னோட தனிப்பட்ட முடிவை உறுதியோட வெளிப்படுத்தியிருக்காங்க. ஒரு நேர்காணல்ல தான் ஏன் குழந்தை பெற்றுக்க விரும்பல அப்படின்றதுக்கான காரணங்களை சொல்லியிருக்காங்க. இன்றைய உலகம் ரொம்பவே பாதுகாப்பற்றதா இருக்கிறதே தான் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கான முக்கிய காரணம் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. திருமணம் முடிஞ்ச பிறகே குழந்தை வேண்டாம் அப்படின்னு முடிவை எடுத்ததாகவும் அதுல தனக்கு எந்த வருத்தமும் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு குழந்தைய பெற்றுக் கொடுக்காம இருப்பதன் மூலமா சமூகத்திற்கு தான் பங்களிப்பதாக அவங்க கருதியிருக்காங்க. மேலும் குழந்தை வந்துட்டா நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்துடும், அதுக்காக தான் வாழ்க்கை முழுக்க ஓட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னால இந்த சமூகத்திற்கு பாப்புலேஷன் ஏற வேண்டாம், அது மட்டும் இல்லாம என்னால இந்த உலகத்துக்கு ஒரு உயிர் வர வேண்டாம், குழந்தை இருக்கிறதுனால நிறைய பொறுப்புகள், அது மட்டும் இல்லாம பிள்ளைகள் வளர்ந்ததும் தனியா இருக்கிற சூழல் கூட வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிள்ளைகள் வந்தா அதுக்காக நான் ஓட வேண்டி இருக்கும், ஃபீஸ் கட்டணும், மருத்துவ செலவுகள் அப்படின்னு எல்லாத்துக்குமே ஓட வேண்டி இருக்கும், அதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தை பேருக்கு மாற்றா விலங்குகளை பாதுகாத்து பராமரிக்கிறதுல தனக்கு கவனத்தை செலுத்திட்டு வரதாகவும் தன்னோட வீட்டுல 50க்கும் மேற்பட்ட நாய்கள் மற்றும் பூனைகளை தத்தெடுத்து வளர்த்துட்டு வராங்க. இந்த முடிவுக்கு அவங்களோட முன்னாள் கணவர் முழு ஆதரவு அளிச்சதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. தத்தெடுக்கிறது குறித்தும் அவங்க பேசினதாகவும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. சந்தியா ஒரு சிறந்த நடிகையா மட்டும் இல்லாம தன்னோட தனிப்பட்ட முடிவுகள், சமூக பொறுப்புணர்வு மற்றும் விலங்குகள் மீதான அன்பு ஆகியவற்றையும் அறியப்படுறாங்க. இவங்க தற்பொழுது ஜீ தமிழ்ல ஒளிபரப்பாகிட்டு வர சந்தியா ராகம் சீரியல்ல முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வராங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.